சச்சிதானந்தம், நீங்க யார் சச்சிதானந்தம்? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க சச்சிதானந்தம்? ஏங்க சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் அதே சொல்லிட்டு இருக்கீங்க? சச்சிதானந்தம், கேட்ட கேள்விக்கு பதில். அவசரப்படாதீங்க, மெதுவா தான் சொல்லுவேன், பேசாம இருங்க. எங்க கௌசல்யா சிவராமன் தான் என்ன இங்க வர சொல்லி சொன்னாங்க. நீங்க யாரு, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? கௌசல்யா சிவராம் தான் உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி சொன்னாங்க. அவங்க சார்பா தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சிவராமன் சாருக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துடுச்சா, அதான் தான் நான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அம்மா சாமி, நீங்க சாமியாரத்துக்கு முன்னாடி என்ன வர்றீங்க? நான் சாமியாருக்கு முன்னாடி திருச்சியில ஒரு நாடக குழு வச்சு டிராமா போட்டுட்டு இருந்தேன். ஓ, நான் டிராமால நடிக்கிறது என் மனைவிக்கு பிடிக்கல. ஐயோ, அட என் நடிப்பு என் மனைவிக்கு தான் பிடிக்கலன்னு பார்த்தா மக்களுக்கும் பிடிக்கல. இந்த அவஸ்தையில கடன் தொல்லை வேற. டிராமா போடுறதுக்கா எக்கச்சக்கமா கடனை வாங்கியிருந்தேன். தலைமறைவா போறது எப்படின்னு யோசிக்கும் போதுதான் பேப்பர்ல ஒரு விளம்பரம் பார்த்தேன். என்னது? சாமியாருக்கு ஆள் எடுக்கிறதா? சாமியாருக்கு ஆள் எடுக்கிறதாவா? யோ, ராணுவத்துக்கு ஆள் எடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சாமியாரத்துக்கு கூட இப்ப பேப்பர்ல விளம்பரம் தர ஆரம்பிச்சிட்டாங்களா? அம்மா சாமி, உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்ரீனிவாசன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லமா சீனுன்னு கூடுவாங்க. நான் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் குரு என் பேரை மாத்திட்டார். என்னன்னு? சுவாமி ராமானந்தா. சுவாமி ராமானந்தாவா? யோ வானாயா, பேரை மாத்திக்க. ஆமா சாமி, நீங்க சாமியாருங்கிறீங்களே, உங்களுக்கு இந்த விபூதி எல்லாம் வர வச்சு தர தெரியுமா? ஓ தெரியுமே. எங்க எனக்கு விபூதி வர வச்சு தாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு போஸ்ட் கார்டு இருந்தா கொடுங்களேன். போஸ்ட் கார்டா? எதுக்கு? பயணிக்க லெட்டர் போட்டு விபூதி வர வைக்க. இது எங்களுக்கு தெரியாதா? மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி உனக்கு விபூதி வர வச்சு தர தெரியுமா? யோ, அதெல்லாம் பெரிய லெவல் சாமியாரியா. நான் இப்பதான் ஒரு 6 மாசமா சாமியாரா இருக்கேன். நான் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கேன். ஓ, ப்ரொபேஷன். ஒரு எல்போர்டு சாமியார்னு வச்சுக்கேன். 8 போடுவியா? சாமி, நீங்க என்ன பண்றீங்க? என் கூட நேரா என்னோட வீடியோ ஷாப்புக்கு வரீங்க. அங்க ஒரு 2 நாள் தங்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌசல்யா சிவராம் வீட்டுக்கு போறோம். வீடியோ ஷாப்பா? 2 நாளா? சச்சிதானந்தம், சும்மா இருந்தா எனக்கு போர் அடிக்குமே. வாழ்க்கையே போர் அடிக்குதுதான் சாமியாரான. சாமியாரானதுக்கு அப்புறம் போர் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? என் கடையில விசிஆர் இருக்கு, நிறைய சினிமா கேசட்லாம் இருக்கு, போட்டு பாரு, என்ஜாய். சச்சிதானந்தம், சாமியார்லாம் சினிமா கேசட் பார்க்க கூடாது. அப்ப எம்டி கேசட் குடுக்குற, போட்டு பாரு. ஐயோ, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேனே. கௌசல்யா சி சச்சிதானந்தம். அதிருது டிவி ஸ்கிரீன், வாரம் வயிறு வலிக்கும், எல்லாம் காமெடி சீனு. காட்டும் ஸ்கெட்ச், சிரிப்பே மேஜிக் டச், மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்ச். வா புனைவோம் தெனாலி ராமன் வேடமிதி, நீ அறிவாய் முல்லா பேர்பால் பாடமிது. கவனி கிரேசி, எல்லாமே ஈஸி. கௌசல்யா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இன்னும் புரியவே இல்ல. என்ன? இல்ல, சுவாமிகள் வரேன்னு கன்ஃபார்மா டெலிகிராம் கொடுத்தார். ஆமா, அப்புறம் எப்படி வராம போனார்? அப்ப நான் என்ன பொய் சொல்றேங்கறியா? அப்படி இல்ல, பின்ன நீங்க சரியா பார்க்காம அவர் மிஸ் பண்ணிருப்பீங்களோன்னு. ஐயோ, சாமியார் எப்படிமா மிஸ் பண்ண முடியும்? காவி வஸ்திரம் கட்டி நான் அங்கங்க அலைய வர பார்த்தாலே தெரியுமே. என்ன நம்பிக்கை வரலையா? தபார், சாமிகள் வரல, ஆனா நான் வருவேன். பெங்களூர்ல இருந்து 2 நாள்ல வரட்டுமா? குடு பைய, டாடா பாய். பாத்து போயிட்டு வாங்க. ஐயோ, அப்படியா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சச்சிதானந்தம், சச்சிதானந்தம், இந்த இடம் சச்சிதானந்தம், என்ன இடம் சச்சிதானந்தம், யாரோட இடம் சச்சிதானந்தம்? இது நம்ம வீடியோ கேசட் ஷாப்புங்க. குட் மார்னிங் பாஸ். வாடா சபாபதி. சாமி, இவன் தான் சபாபதி, என்னோட அசிஸ்டன்ட். சபாபதி, நீ கேபிள் டிவில என்ன படம் போட்ட? பல்ல தட்டி கையில கொடுப்பண்டா பணாத பசங்களா. சச்சிதானந்தம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இது தெலுங்கு டப்பிங் படத்தோட டைட்டில். நேத்து ராத்திரி என்ன படம் போட்ட? திருநீலகண்டர். திருநீலகண்டரா? ஏன் பாக்குறீங்களா? ஐயோ வேண்டாம், நான் சாமியாரானது காரணமே அந்த திருநீலகண்டர் படம் பார்த்ததுனாலதான். கவனிச்சியா? பக்தி பரவசத்துல சாமியாரா இருக்காரு. நீ வேற படு போரியா. படமா அது? கடன் தொல்லைன்னு சொன்ன இல்லையா, அந்த கவலையை மறக்க சினிமாக்கு போனேன். என்ன சினிமான்னு பார்க்காம தியேட்டருக்குள்ள போயிட்டேயா. பார்த்தா திருநீலகண்டர் படம். கிட்டத்தட்ட 25-30 ரீல். சரியான அறுவை. சரி, பாதியில இருந்து வந்தலான்னு பார்த்தா தியேட்டருக்காரங்க கதவெல்லாம் பூட்டிட்டானுங்க. அந்த படம் பார்க்கும்போதுதான் இவ்வளவு பெரிய தாடியே வளர்ந்தது. வளர்ந்த தாடியை ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சாமியார் ஆயிட்டேன். பாஸ், சாமியார் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன் உனக்கு. நீ போய் சாமிக்கு நாஷ்டாலாம் வாங்கிட்டு வா. சாமி, என்ன சாப்பிடுறீங்க? பாலும் பழமும் இருக்கா? பாலும் பழமுமா? கேசட் தான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? தொண்டையில மாட்டிக்கும். நீ போய் சாமிக்கு இட்லி வடை சாம்பார்லாம் வாங்கிட்டு வா. ஓகே பாஸ். சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், இட்லி வடை சாம்பார் வாங்கிறதுக்கு எதுக்குடா ஆசீர்வாதம்? சச்சிதானந்தம், இந்த விபூதிய காலை மாலை 2 வேளையும் நெற்றியில் இட்டுக்கொள். சாமி, சாப்பாட்டுக்கு முந்தியா இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறமா? டேய், அவர் என்ன டாக்டர் சாமியா? சும்மா இருங்க பாஸ். சாமி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சியில இருந்துதான். ஏன்பா? ஐயோ, திருச்சியா? எனக்கு இந்த விபூதி பொட்டலம் வேணாம். நான் அப்பவே சொல்ல, திருச்சின்னு சொல்லாதியா, எல்லாரும் பயப்படுவாங்கன்னு. நீ முதல்ல போய் சாமிக்கு இட்லி வடை சாம்பார் வாங்கிட்டு போ. ஓகே பாஸ்.
சச்சிதானந்தம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னை கௌசல்யா சிவராமன் வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுங்களேன். விடமாட்டேன். யோசிச்சு போயா, முதல்ல என் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கியா. சச்சிதானந்தம், நான் கௌசல்யா வீட்டுக்கு உடனே போயாக வேண்டும். போக முடியாது. கௌசல்யாவும் சிவராமனும் மாயவரத்துக்கு போயிருக்காங்க. என்னப்பா சொல்ற? கௌசல்யாவும் சிவராமனும் என்ன இங்க வர சொல்லிட்டு அவங்க ஏன் போனாங்க? படுத்துறிய. அது வந்து இப்பதான் டெலிபோன் வந்துச்சு. சிவராமன் சொல்றாரு அப்பா திடீர்னு மண்டையை போட்டாராம். அவர் பாடியை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. என்னப்பா உளறுகிறாய்? ஏ? சிவராமனுடைய அப்பா மண்டையை போட்டு 2 வருஷம் ஆகுது, இன்னுமா பாடி எடுக்கல? எடுத்துட்டாங்களே. அப்ப செத்து போனது கௌசல்யாவோட அப்பாவா இருக்கும். இது அதை விட பேத்தல். ஏ? திருச்சியில என்ன ட்ரெயின் ஏத்தி விட்டதே கௌசல்யாவோட அப்பா தான். நல்லா பாத்தீங்களா? ஆவியா இருக்கு போகுது. பின் எப்படி தந்தி வந்துச்சு? ஒருவேளை உங்களை ட்ரெயினை ஏத்தி விட்டு லைனை கிராஸ் பண்ணும்போது அதே ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னப்பா குழப்புகிறாய்? யோ கம்முனேரியா, நீ அங்கெல்லாம் போக கூடாது. என்னையா அது? உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. நான் திருச்சியில இருந்து தொலைச்சிருப்பேன். நான் திருச்சியில இருக்கும்போது 5 இடத்துல இருந்து பூஜைக்கா ஆர்டர் வந்தது. அட அட அட, ஒன்னு எவ்வளவு நல்ல கொட்டேஷன் தெரியுமா? கொட்டேஷனா? சுத்தமா பிசினஸாவே ஆக்கிட்டே நீ. அட, திருச்சியில இருக்கிறத விட மெட்ராஸுக்கு வந்தா பப்ளிசிட்டி ஜாஸ்தி ஆகுமேங்கிற அல்ப ஆசையில வந்தையா. இங்க வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு திண்டாடுறேன். ஏன் சாமி இப்படி அழுத்துக்கிறீங்க? பின் என்ன சச்சிதானந்தம், ஒவ்வொரு சாமியாரையும் பாருங்க எவ்வளவு ஜாலியா கார்ல எல்லாம் போறாங்க. மாருதி காரு, பென்ஸ் காரு. அப்புறம் இந்த சாமியாருக்குன்னே ஒரு கார் பண்ணிருக்காங்களே, என்ன கார் அது? டாடா சாமியாரா? யோ அது டாடா சியராயா? அந்த மாதிரி கார்ல எல்லாம் பந்தாவா போறாங்கயா. 6 மாசமா சாமியாரா இருக்கேன், ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்க முடியல. ச்சே, நீ வேற சைக்கிள் ரிக்ஷால வச்சு ஊர்வலம் விட்ட. எவ்வளவு ஆசைப்பட்டு சாமியாரானு தெரியுமா? நயா உள்ட்டா அடிக்கிற. ஆசையை திறந்தவன் தாயா சாமியாரு. சச்சிதானந்தம், எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. நான் உள்ளே சென்று முகம் கழுவி விட்டு தியானம் செய்யட்டுமா? எதற்காக